Red Dead Redemption 2 2018 1800 காலகட்டத்தை பேஸ் பண்ணி வச்சு எடுக்கப்பட்ட கேம் தான் இந்த Red Dead Redemption 2. Rockstars இதுவரைக்கும் வெளியிட்டு இருக்க எல்லா கேம்ஸ்லயும் ஈஸ்டர் எக்ஸ் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அதுல சில ஈஸ்டர் எக்ஸ் பார்க்கிறதுக்கே பயங்கரமா ரொம்பவே மோசமானதாட்டு இருக்கும். ஈஸ்டர் எக்ஸ்னா டெவலப்பர்ஸால மறைக்கப்பட்ட விஷயங்களை தான் ஈஸ்டர் எக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கேம்ல வர ஈஸ்டர் எக்ஸ் சிலது ரியல் லைஃப் பேஸ்டாவும் வந்திருக்கு. ஓவரா பேசாம இந்த கேம்ல என்னென்ன ஈஸ்டர் எக்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். மேப்ல வேரண்டின் பக்கத்துல ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது நீங்க பார்க்கலாம். அதுக்கு பக்கத்துல இலையே இல்லாத ஒரு மரம் நிக்கதை நீங்க பார்க்கலாம். அந்த மரத்துல இருந்து ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா யாரோ வெட்டி போட்ட ஒரு கால் ரத்தத்தோட கிடக்கதை நீங்க பார்க்கலாம். அந்த பிளட் உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். அந்த பிளட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரயில்வே ட்ராக் பிரிட்ஜுக்கு கீழே உங்களை அது கூட்டிட்டு போகும். என்னடா அது என்னமோ கன்றாவே தொங்குதுன்னு கிட்ட போய் உத்து பார்த்தா யாரையோ ஒருத்தர இடுப்புக்கு கீழே கம்ப்ளீட்டா வெட்டி ஹெட்டை கட் பண்ணி 2 கையும் கெட்டி தொங்க விட்டுருப்பானுங்க. அப்படியே ரைட் சைடு திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாறையில நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தியா அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருப்போம். அங்கோட அது முடியல. கொஞ்சம் லெஃப்ட்ல மேல ஏறி பாத்தீங்கன்னா உடம்போட தலைய அந்த பிரிட்ஜோட தூண்ல கத்தியால சொருகி அவர் வாயில பேப்பர் மாதிரி எதை வச்சுட்டு போயிருப்பான். என்னடா சொருகி வச்சிருக்காங்க அதை எடுத்து பார்த்தா அப்பதான் தெரியும் அது சாதாரண பேப்பர்ல ஒரு மேப்போட கிழிஞ்ச துண்டுன்னு. இந்த சைக்கோ கில்லருடைய 2வது க்ளூ ரோட்ஸ்ல இருந்து சவுத் சைடா நீங்க வந்தீங்கன்னா ரோட்டுக்கு சைட்ல இந்த மாதிரி சிகப்பு ரத்தக்கரை நீங்க இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ரத்தக்கரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ரத்தக்கரை உங்களை அந்த பெரிய மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போகும். அந்த மரம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே கிரீப்பியா இருக்கும். அந்த மரத்துல ஒரு கிளையில பிஹோல்டுன்னு போட்டு அதுக்கு நடுவுல ரயில்வே பிரிட்ஜுக்கு அடியில பண்ண மாதிரியே இங்கேயும் பண்ணிருப்போம். அப்படியே அந்த மரத்தை சுத்தி அந்த மரத்தோட பின்பக்கம் வந்தீங்கன்னா தலையில மேப்போட இன்னொரு பீஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். மேப்போட 3வது பீஸ் பாத்தீங்கன்னா வெள்ள ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் குள்ள நீங்க நடந்து போனீங்கன்னா அந்த மினி மேப் பிளிங்க் ஆக தொடங்கும். அப்படியே கீழே கிடக்கக்கூடிய ரத்தத்தை நீங்க ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா ஒரு ஜெயண்ட் ராக் பக்கத்துல உங்க போயிட்டு போகும். அந்த ஜெயண்ட் ராக்ல எப்பவும் போல ஒருத்தனை தலையை வெட்டி தொங்க விட்டு நீ இதை பாக்குறியான்னு ஒரு வசனத்தை எழுதியிருக்கான். அப்படியே அந்த இடத்துல இருந்து லெஃப்ட்ல திரும்பி நேரா நடந்தீங்கன்னா ஒரு சின்ன ராக் மேல தலையை வெட்டி அது வாய்க்குள்ள மேப்பை சொருகி இருப்பான். அதுதான் மேப்போட 3வது பீஸ். நமக்கு கிடைச்ச 3 பீஸும் சேர்த்து பார்க்கும்போது தெரியுது அது ஒரு முழு மேப்ல பின்னாடி முடிஞ்சா என்ன கண்டுபிடின்னு எழுதிருப்பான். அந்த 3 மேப்பையும் கண்டுபிடிச்சிட்டு அது காட்டக்கூடிய லொகேஷனுக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த ரூம் மொத்தமா ஏகப்பட்ட பிணங்களும் மண்ட ஓடுகளும் இருக்கிறத பார்க்கலாம். அங்க கொண்டு வச்சிருக்கவங்களை எல்லாரையும் ரொம்பவே மோசமான முறையில அந்த வீடியோ கேமரா ரெக்கார்ட் பண்ணி நாள் கணக்குல வச்சு அவன் சித்திரவதை பண்ணிருக்கத பார்க்கலாம். அப்படியே அங்க இருக்க விஷயங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த சைக்கோ கில்லர் வருவான். இந்த ஈஸ்டருக்கு ஏதோ ஒரு குறியீடுனா 1870களில் ஸ்டீஃபன் தி ரிச்சர்ட் அப்படின்னு ஒருத்தரை பத்தின கதை தான் இது. அவர் என்னதான் ஒரு ஃபேமிலி மேனட் இருந்தாலுமே எந்த ரீசனும் இல்லாம ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணிருக்காரு. இது பத்தின ரெக்கார்டு படி அவர் 9 பேரை தான் கொலை பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா இவர் கணக்குக்கு இல்லாம ஏகப்பட்ட பேரை கொண்டிருக்காரு. அடுத்ததா மேப்ல காமிக்கக்கூடிய இந்த லொகேஷனுக்கு வந்தீங்கன்னா ஒரு பிக் ஃபார்ம் இருக்கிறத நீங்க பாப்பீங்க. அந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் பார்க்கறதுக்கும் பண்ணி மாதிரி தான் இருக்கும். நீங்க அந்த பக்கமா போகும்போது அவன் உங்களை கூப்பிட்டு சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு, தயவு செஞ்சு இந்த சாப்பிட்டு உங்களை கட்டாயப்படுத்துவான். நீங்க அதுல டிக்ளைன் ஆப்ஷன் கொடுத்த அப்புறம் அவன் உங்களை கண்டிப்பா வந்து சாப்பிட்டு தான் போகணும்னு கட்டாயப்படுத்துவான். சரி வேற வழி இல்லைன்னு நீங்க இறங்கி போய் சாப்பிட போனீங்கன்னா வீட்டுக்குள்ள போனதும் அவன் உங்கள்கிட்ட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, மேல போய் மனைவியை சீக்கிரம் வர சொல்லுவான். நீங்களும் அதை கேட்டு மேல போனீங்கன்னா அங்க பெட் பக்கத்துல ஒரு போட்டோ இருக்குதா, அதுல 2 பேரோட முகத்தை ரொம்பவே கிறுக்கி வச்சிருக்கத நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். ஒண்ணுமே புரியாம அங்க இருந்து வெளியே வந்துட்டு ஓரமா இருக்கக்கூடிய கபடை திறந்து பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப பழைய மண்ட ஓடுகளும் எலும்பு கூடுகளும் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அங்க நீங்க எதையுமே கண்டுக்காம கீழே போய் சாப்பிட உட்கார்ந்தீங்கன்னா அவரோட மனைவி சாப்பாடு கொண்டு வருவாங்க. அவங்க 2 பேரும் நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ஊத்தி வச்சிருக்க ட்ரிங்க்ஸ் நீங்க முதல் வாட்டி குடிக்கும் போது எந்த ரியாக்ஷனும் இருக்காது. ஆனா 2வது வாட்டி குடிக்கும் போது உங்க தலை சுத்தி கேமுடைய ஹீரோ மயங்கி கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் கண்ணு விழிச்சு பார்த்தா நடுவு காட்டுல ஏகப்பட்ட பணங்களுக்கு மத்தியில நீங்க எந்திருப்பீங்க. இந்த ஈஸ்டரோட குறியீடு பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல நடந்த 1870களில் இதே மாதிரி குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இந்த குடும்பத்தோட பேரு பெண்டர் ஃபேமிலி. இந்த குடும்பத்துல அம்மா அப்பா பையன் பொண்ணுன்னு 4 பேர் இருப்பாங்க. இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த வீட்டையே ஹோட்டலா மாத்தி அங்க போற வழிபோக்கர்களை கூப்பிட்டு இவங்களே சாப்பாடு கொடுக்க தொடங்கினாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி சாப்பாடு போட்டு பின்னாடி இருந்து ஒருத்தர் அவர் மண்டையில அடிச்சு கொண்டுருவாரு. அவங்களை கொன்னதுக்கு அப்புறம் அவங்க கையில இருந்த காசு நகை எல்லாத்தையும் அவங்க கொள்ளை அடிச்சுட்டு இந்த பாடியை என்ன பண்ணணும்னு தெரியாம வீட்டுக்கு அடியிலே புதைப்பாங்க. இந்த மாதிரி 1-2 இல்ல ஏகப்பட்ட கொலைகள் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த காலத்து இந்த போலீஸ் அதை ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் வெறும் 9ல இருந்து 12 கொலை தான் பண்றீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த வீட்டோட பேஸ்மெண்ட் ஓபன் பண்ணி பார்த்தப்போ தான் தெரியுது உள்ளாடி 100கணக்கான பிணங்கள் கிடந்தது. ஆனா போலீஸ் அவங்களை பிடிக்கிறது முன்னாடி அவங்க அந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம இந்த கேம்ல பார்த்தது வேற யாரும் இல்ல, அந்த போட்டோல கீழே இருக்கிற 2 பேர். இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது, இவங்க 2 பேருமே அண்ணன் தங்கச்சி. அவங்களோட இச்சையாக தன்னுடைய அப்பா அம்மாவை கொண்டுட்டு எல்லாரையும் கொண்டு குமிச்சிருக்காங்க இந்த கேம்ல. அடுத்ததா விஸ்பரிங் ஃபாரஸ்ட், ஹேங்கிங் கோஸ்ட், டாங்கி லேடி, நியூட்டன், நிக்கோலா டெஸ்லான்னு ஏகப்பட்ட ஈஸ்டர் எக் இந்த கேம்ல அடங்கியிருக்கு. அதை பத்தின தனி வீடியோ போடணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.